இவங்களுக்கு சாப்பாடு ரெடி நைட்டுக்கு. இவங்க எம்ஜிஆருக்கு, வெள்ளைக்கு, டைகருக்கு, சிம்பாக்கு, அப்புறம் அப்புக்கு, அப்புறம் பக்கத்து வீட்டு நாய்க்கு, யாழினிக்கு, இவங்க எல்லாருக்கும் நைட்டு டின்னர் இதுதான். இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க பாருங்கள். இப்போ வெளியில் கொஞ்சம் பாருங்கள் அவங்க எப்படி வெயிட் பண்ணுவாங்க. 11 மணி ஆனால் கூட அந்த இடத்த விட்டே அவங்க நகர மாட்டாங்க. அங்கே தான் நான் 11-10 மணிக்கெலாம் அவங்களுக்கு சாப்பாடு அந்த காலை கொடுத்துருவேன். என்றைக்காவது இது கிடைக்கலன்னா பால் சாதம் முட்டை அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவோம். ஆனால் மாதத்தில் 30 நாளில் இவங்களுக்கு எப்படியாவது 26 நாள் இது கிடச்சிடும். இங்கே இல்லைனாலும் ஒரு 2 இடம் எடுத்துன்னு போ, ஏன் பயப்படுறோம். அதையே அங்கே இல்லைன்னா இன்னொரு இடம் அவங்க சாப்பிடுவாங்க, ரொம்ப லைக் பண்ணி. அதனால் இதை வாங்கி கொண்டு வந்து போட்டுருவோம். அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. ஆனால் எங்கள் கனிஷ்காவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவங்களுக்கு வந்து சிக்கன் தான் போட்டுட்ருந்தோம் கனிஷ்காவுக்கு. ரொம்ப ஒரு நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. வெயிட்லாம் வராது. அப்போது வந்து நாங்கள் அதில் வந்து மட்டன் தான் சூப்பு மாதிரி வச்சு கொடுக்குறோம். அதனால சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த குட்டி கூட பாருங்கள், அந்த கால் மட்டும்தான். வேறு ஏதாவது சாதாரணமாக சாம்பார் சாதமோ எல்லாம் எங்களை எல்லாருமே எதிர்க்கலாம் திட்டுறாங்க, நீங்கள் இதுக்கு எடுத்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு இதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா மனசு கேட்க மாட்டேங்குது. நான் எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரரை தொல்லை கொடுத்தாச்சு இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட சொல்லுவேன். ஏய் இங்கே வா.